ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ், வெல்கம் டு குக்கிங் தமிழ் சமையல். இன்றைக்கி நம்ம ரொம்பவே சூப்பரான வித்தியாசமாக இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஸ்பூன் பருப்பை வச்சு ரொம்ப வித்தியாசமாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கக்கூடிய சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஒரு கடாயை ஹீட் பண்ணிவிட்டு அதில் 1 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் ஆயில் விட்டுக்கலாம். அதில் துவரம் பருப்பு 1 டேபிள் ஸ்பூன் விட்டு கொஞ்சம் அதை நல்லா வறுக்கணும். இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அரிசி போட்டுக்கலாம். நார்மலாக உங்ககிட்ட இருக்கக்கூடிய எந்த அரிசியாக இருந்தாலும் ஓகே, பச்சரிசி போட வேண்டாம். இப்போ இது நல்லா பொரிஞ்சு வந்ததும் இது கூடவே காரத்துக்கு ஏற்ப வரமிளகாய் சேர்த்துக்கலாம். அடுப்பை நல்லா குறைவான தீயாக வச்சுட்டு தான் நம்ம இது எல்லாத்தையுமே வறுக்கணும். இப்போ இது கூடவே தேங்காய் துருவல் இருந்தால் 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நான் தேங்காய் துருவல் இல்லாமல் அதை கட் பண்ணி போட்டிருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வறுத்து விட்டுக்கலாம் அடுப்பை குறைவான தீயில் வச்சு. இப்போ இது எல்லாமே நல்லா வறுப்பட்டதும் ஒரு தட்டுக்கு மாற்றி நல்லா ஆற வச்சிடலாம். ஆற வச்சுட்டு மிக்சி ஜாருக்கு மாற்றி கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த மாதிரி நல்லா பேஸ்ட்டு மாதிரி அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்சதை ஓரமாக எடுத்து வச்சுட்டேன். இப்போ நம்ம சாம்பார் செய்ய ஆரம்பிச்சிடலாம். நான் ஒரு 200 கிராம் அளவுக்கு பரங்கிக்காய் எடுத்திருக்கேன். அந்த பரங்கிக்காயை நம்ம சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி இது மாதிரி சேர்த்துக்கலாம். நம்ம எந்த கடாயில் வறுத்தோமோ அதே கடாயில் நான் சேர்த்துக்கிட்டேன். இப்போ இது கொஞ்சமாக மூழ்கிற அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். இது கூட ஒரு 2 தக்காளி கட் பண்ணி போட்டுக்கோங்க. 2 பச்சை மிளகாய், ஒரு 10 பற்கள் பூண்டு, தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிண்டி விட்டுட்டு ஒரு மூடியை போட்டு நல்லா வேக விட்டுக்கோங்க. சீக்கிரமாகவே நமக்கு குக் ஆகிரும் பரங்கிக்காய். பாருங்கள், ஒரு 3லேருந்து 4 நிமிஷத்துக்குள்ளே நல்லா குக் ஆகிருச்சு. இது எல்லாத்தையுமே நீங்கள் மசிச்சு விட வேண்டாம். 1-2 மட்டும் அப்படியே மசிச்சு விடுங்க. மற்றது எல்லாம் அப்படியே முழுசாகவே இருக்கட்டும். நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடிய அரிசி பருப்பு இது எல்லாத்தையும் இது கூட ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு இப்போ உங்களுக்கு எந்த அளவுக்கு சாம்பார் வேணுமோ அந்த அளவுக்கான தண்ணியை விட்டுக்கலாம். இந்த சாம்பார் ஒரு 5லேருந்து 6 பேர் வரைக்கும் தாராளமாக சாப்பிடலாம். தண்ணி நம்ம அதிகமாக விடுறதால நமக்கு டேஸ்ட் மாறி போகாது, ரொம்ப அருமையாக இருக்கும். நல்ல திக்காகவும் இருக்கும் கூட. பரங்கிக்காய் சாம்பாருக்கு நல்ல திக்னஸ் கொடுக்கும். இது கூடவே அரிசி பருப்பெல்லாம் சேர்ந்துருக்கிறதுனால நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். கலர் ஆல்ரெடி மஞ்சளாக தான் இருக்குது, இருந்தாலும் 2 பிஞ்சளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட காரத்துக்கு உங்களுக்கு தேவைன்னா மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். ஆனால் நான் மிளகாய் அரைச்சதால் மிளகாய்த்தூள் சேர்க்காமல் சாம்பார் பொடி 1 டேபிள் ஸ்பூன், கொஞ்சமாக உப்பு சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா கிண்டி விட்டுட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க. இது கொஞ்சம் நல்லா இந்த மாதிரி கொதித்து நல்லா பச்சை வாசம்லாம் போனதுக்கு அப்புறமா இப்போ இதுக்கு நம்ம தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். சின்ன கடாய் ஒன்று அடுப்பில் வச்சுட்டு அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். கொஞ்சமாக கடுகு, உளுந்து, 1/4 டீஸ்பூன் ஜீரகம், இது கூடவே 2 கொத்தளவு கருவேப்பிலை. எப்போவுமே சாம்பாருக்கெல்லாம் தாளிக்கும் போது ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் ரொம்ப அருமையாக இருக்கும். இது நல்லா பொரிஞ்சு வந்ததும் அப்படியே நம்ம தாளிப்பை எடுத்து சாம்பாரில் ஊற்றிக்கலாம். சப்பாத்தி, சாதம், இட்லி, தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப அருமையாக இருக்கக்கூடிய இந்த சாம்பாரை நீங்களும் செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிட்டு தொடர்ந்து குக்கிங் தமிழ் சமையலுக்கு உங்களுடைய ஆதரவு கொடுங்க. நெக்ஸ்ட் ஒரு அருமையான வீடியோவோட பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.